உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயா ஐயா சொல்லுங்க தம்பி. ஐயா அங்க பாருங்க. ஐயா இப்பதான் இங்க என்ன நடக்குதுன்னு புரியுது. அங்க வருது வேற யாரும் இல்ல, அந்த இச்சாதாரி தான். அது என்னோட உருவத்தை எடுத்து உங்களை பார்க்க வருது. அதனாலதான் உங்களுக்கு சகுனம் எல்லாம் தப்பா காட்டி இருக்கு. ஐயா அது வரத்துக்குள்ள நம்ம கிளம்பி போயிடலாம். நம்ம அது கண்ணில் படாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாங்கய்யா. இல்லைன்னா அது விடாது நம்மள. ஐயா நீங்க குழம்பிக்கவே வேண்டாம். இவ்வளவு சொல்லியும் நீங்க என்ன நம்பலையா? நான் தான் என் பொண்டாட்டி, தாத்தா, பாட்டி, தங்கச்சின்னு எல்லாரும் உங்ககிட்ட பேச வச்சேன்ல. அப்புறம் ஏங்க இன்னும் என் மேல சந்தேகப்படுறீங்க? ஐயா தயவு செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்த வாங்கயா. சரி வரேன். இறைவா, உன்னையே நம்பி நான் வாழ்றேன். உன் மேல பாரத்தை போட்டு அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யறதுக்காக நான் போறேன். எனக்கு நீ துணையா கூட வா. ஐயா இந்த பக்கமா போயிடலாம் வாங்க. நீங்களும் இச்சாதாரி அவதாரம் தானா? அப்ப மெயின் இச்சாதாரி எங்க இருக்கு? அதுதான் எங்க எல்லாருக்கும் கட்டளை கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும்தான் இன்னைக்கு ஆட்டக்காரியே. அதுதான் இறங்கி விளையாடிட்டு இருக்கு. அது வரும்போது வந்து இறங்கும். லேகா லேகா தமன்னா ராணி வரா, வா போய். சரி வாங்க வாங்க. லேகா என்ன ராணி? என்ன லேகா இங்க வந்து நின்னுட்டுக்கிறீங்க? இல்ல ராணி, வாசல்ல நடக்கிற பூஜையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் நீ சொன்ன மாதிரி அந்த இச்சாதாரி இன்னைக்கு பிடாரனை வச்சு ராஜ மகுடிய ஊதி கட்டுப்படுத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. இல்ல லேகா. என்ன ராணி, ஏன் இப்படி சொல்றீங்க? இத பாருங்க. ஏன் இப்படி பயந்தீங்க? பின்ன என்ன ராணி, ஏதோ நகம் மாதிரி கொண்டு வந்து காட்டினா பயப்படாம எப்படி? இது ராஜாலியோட நகம். இத யார் தலையில வச்சாலும் அவங்க இச்சாதாரியா இல்லையான்னு காட்டி குத்துரும். அத்தை இப்ப பாருங்களேன், நீல நிறமா மாறிக்கினே வருது. இத என்னாண்டு குத்த சாமியாரு, இது நீல நிறமா மாறுச்சுன்னா உன் ஊடே இச்சாதாரியோட கட்டுக்குள்ள வந்துருச்சு அர்த்தம்னு சொன்னாரு. இப்ப கொஞ்ச நேரம் முன்னால ரூமுக்கு பூ எடுக்க போக சொல்லத்தான் நான் இத பார்த்தேன். என்ன இவ இவ்ளோ கரெக்டா சொல்றா? இந்த வீடு முழுக்க என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வந்திருக்கு. ஆனா அதை இந்த கழுகோட நகம் காட்டி கொடுக்குமா? இது நீல கலர்ல மாறி இருக்குன்னு சொல்றா. அதையும் நம்ப முடியல. ஆனா கலர் மாறி இருக்கிறத நம்பாமே இருக்க முடியலையே. நான் லேக்கா யோசிக்கிறேன். இப்ப எனக்கு என்னமோ இந்த பூஜை சரியா நடக்குமா நடக்காதான்னு ஒன்னும் தெரியல. ஐயா கொடுங்க. ஹே பிடாரா, மகுடி ஊதி நீ என்ன அடக்க போறியா? உன்னை இந்த சித்தார்த் இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறானா? அப்போ அந்த பையன்தான் உண்மையானவனா? நீதான் இச்சாதாரியா?
அவனு இச்சாதாரியா? ஆமா, கூடாது. வேண்டாம், பிரச்சனை பண்ணாத, கொடுத்துருன்ற. ஐயோ. ஐயோ, நானா விட்டு தப்பு பண்ற. என் அவதாரத்துல ஒன்ன கொன்னுடுச்சே. கருடரே, உன்னோட உருவத்துல நான் அவன் கூட போக போறேன். விடாரா, நீ இங்கே இருக்கிற. உன் அவதாரத்தில் என் லீலைகளை காட்டுகிறேன். வேண்டாம், நீ தப்பு பண்ற. வேண்டாம், சொல்ற கேளு. எனக்கு அந்த கழுகோட நகம் வேணும். இங்க இருக்கிற ஒருத்தர் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்னத்துக்கோசரம் அதை கேக்குறீங்க பாட்டி? உங்களுக்கு யார் மேல சந்தேகம்? நீ தானே ஒரு விஷயம் சொன்ன. நீ வச்சிருக்கிற அந்த ராஜாளி நகத்தை யாரு இச்சாதாரியோ அவங்க பக்கத்துல கொண்டு போனா அவங்க உண்மையிலேயே இச்சாதாரியா இருந்தா பயந்து நடுங்குவாங்கன்னு. ஆமா பாட்டி, நீங்க எத்த செஞ்சாலும் பார்த்து செய்யுங்க. யார் மேல சந்தேகம் வந்தாலும் பெருசா காட்டிக்காதீங்க. இருங்க, நான் தரேன். ஆமா, நீங்க யார சந்தேகப்படுறீங்க? ராணி, எனக்கு தமன்னா மேலதான் டவுட்டா இருக்கு. என்ன பாட்டி, தமன்னாவா? ஆமா ராணி. என்னால நம்பவே முடியலையே. வேணும்னா நீ செக் பண்ணி பாத்துக்கோ. அது 100 வருஷம் வாழ்ந்த ராஜாளி கழுகோட நகம். அத தொட்டாலே அடுத்த செகண்ட் எங்க உருவத்துல மாற்றம் தெரியும். அதோட எங்க சக்தியும் குறைஞ்சு நாங்க பாம்பா மாறிடுவோம். ஓ, அதுதான் விஷயமா? ஆனா இப்ப நீங்க கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் ராணி கிட்ட இருக்கிற அந்த நெகம் உங்க கைக்கு வர மாதிரி செய்யறேன். நீங்க அதை வாங்கின அடுத்த நிமிஷம் அது எப்படியாவது காணாம போற மாதிரி பண்ணிடுங்க. ஓகே லேக்கா, என்ன கிழவனை வச்சு நான் சொன்ன விஷயத்த நடக்கிற மாதிரி பண்ண போறீங்களா? அது எதுக்கு தமன்னா உங்களுக்கு தெரியணும்? நீங்க கிளம்புங்க. சரி, வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.